மனிதனின் நிரந்தர தேடல். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். இறைவனின் எல்லையற்ற தன்மை. இந்து சாஸ்திரங்கள் இறைவன் மனம் மற்றும் புத்திக்கு எட்டாதவன் என்று கூறுகின்றன. அவைகள் சக்தி வாய்ந்தவை என்றாலும் அவற்றின் ஆற்றல் எல்லை அவனை உள்ளடக்க போதுமானதாக இல்லை. ஆகவே மனித மனமானது இறைவனை பற்றிய உண்மையான கருத்தை அறிய சக்தியற்றதாக உள்ளது. ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரம்பொருளை மனதினால் புரிந்து கொள்ள முடியாததால் தான் இறைவனை படைத்தது யார் என்ற வினா எழுகிறது. வானத்தில் பல லட்சக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள சூரியனை நீங்கள் பார்க்கும்போது அந்த மிக பெரிய ஒளி பிழம்பு நமது பூமியை விட மிகச் சிறியதாக காணப்படுகிறது. இருந்த போதிலும் பூமியின் விட்டமானது ஏறக்குறைய 7900 மைல்கள் தான். சூரியனோ அதைவிட 100 மடங்கிற்கும் மேற்பட்ட அகலமானது. நமது கிரகத்தை சூரியனுக்கு பக்கத்தில் நீங்கள் வைக்க முடியுமானால் ஒப்பிட்டு பார்க்கும்போது பூமி ஒரு சிறு புள்ளியைப் போல தென்படும். இந்த ராட்சத சூரிய கோலம் மேன்மேலும் மிக பெரியதாக வளர்ந்து அதனுடைய பொருண்மையானது ஆகாயத்தின் மிக பரந்த நீல பரப்பை முழுவதுமாக நிறைத்துவிடும் வரை விரிவடைவதாக நாம் வைத்துக் கொள்வோம். ஆயினும் அப்படி நிறைக்கப்பட்ட விண்வெளியானது எண்ணற்ற அண்டங்கள் வழியாக அனந்தத்திற்குள் பரவும் விண்வெளியின் ஒரு மிகச்சிறிய துகள், அதாவது ஒரு புள்ளி மட்டுமே. சூரியன் தன்னை விண்வெளியில் முடிவில்லாது பெருக்கிக் கொண்டே போனாலும் அது அனந்தத்தின் அளவை எட்ட முடியாது. பிரபஞ்ச மாயையின் எல்லைக்குட்பட்ட தன்மை இத்தகைய பெரிய பரப்பை மனம் கற்பனை செய்ய முடியா வண்ணம் தடுக்கிறது. அதனுடைய எல்லைகள் எங்கே உள்ளன? எங்கிருந்து வந்தது இந்த முடிவில்லா வெற்றிடம்? ஆதியற்ற அளவிட முடியாதவன்தான் இறைவன். விண்வெளியின் எட்ட முடியாத தொலைவுகளில் நிறைந்துள்ள அவன் தூரத்து விண்மீன்களிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உள்ளான். அவன் ஒவ்வொரு நொடியும் அவன் இருக்கும் ஒவ்வொரு இடத்தை பற்றியும் அறிந்தவனாவான். இறைவன் மனம் அல்ல, அவன் அதை படைத்தான், மேலும் அதற்கு அப்பாலும் உள்ளான். இல்லை என்றால் அவனை நாம் நம் மனதால் அறிய முடியும். அவனை நாம் தெய்வீக உணர்வு நிலை, தெய்வீக ஆனந்தம், தெய்வீக இருப்பு என மிகச் சரியாக அழைக்கலாம். ஆனால் மனம் என்று அழைக்க முடியாது. மனமானது சர்வ வியாபக தன்மையை தன்னுள் அடைக்க இயலாததாயினும் அதனால் இறைவனை உணர முடிகிறது. அவனது இருப்பை உணர்வது மற்றும் அதை அளவிடுவது என்பவை 2 தனித்தனி அனுபவங்கள். அலையானது பெருங்கடலை அளவிட முடியாது. ஆனால் அலைகளுக்கிடையில் தொடர்பு கொள்ளும் ஒரு இடம் உள்ளது. ஆகவே எல்லையற்றது எங்கே எல்லைக்குட்பட்டதாக ஆகிறதோ அங்கே ஒரு தொடர்பு கொள்ளும் இடம் உள்ளது. அதுதான் உயர் உணர்வு மனம். அந்த மனம் இறைவனை உணர முடியும். சாதாரண மனத்தை அது உயர் உணர்வு மனத்தை முட்டும் வரை நாம் விரிவுபடுத்தும் பொழுது அவனது இருப்பை நாம் உணர முடிகிறது. நாம் எல்லையற்றதிலிருந்து எல்லைக்குட்பட்டதற்கு இறங்கி வந்துள்ளோம். நாம் எல்லையற்றதிலிருந்து எல்லைக்குட்பட்டதற்கு இறங்கி வந்துள்ளோம். யோகம் என்பது மெய்ப்பொருளின் உள் மூலத்தின் மீது கவனத்தை குவிக்கும் பொருட்டு அக்கவனத்தை வெளி விஷயங்களிலிருந்து விலக்கிக் கொள்வதாகும். இந்த முறையில்தான் நாம் இறைவன் எவ்வாறு தனது உணர்வு நிலையை பெரும் எண்ணிக்கையிலான வரையறைக்குட்பட்ட தனது உயிரினங்களின் வடிவங்களினுள்ளும் அவைகள் வாழும் அண்டங்களினுள்ளும் உறைய வைத்துள்ளான் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். அவனுடைய படைப்புகளிலெல்லாம் மிகவும் சிக்கலானது மனித உடல்தான். ஆண் தாதுவும் பெண் கருமுட்டையும் இணைந்த ஒரு ஒற்றை உயிரணுவானது பகுபடுகிறது. இம்முறையில் பெருகி தன்னை சுற்றியே கோடிக்கணக்கான உயிர் அணுக்களை உருவாக்கி நமது தெய்வீக ஆன்ம உணர்வு நிலையை வசிக்கச் செய்யும் தேக ஆலயத்தை கட்டுகிறது. 1 கிராம் எடையுள்ள சிறிய சதை துண்டில் கூட எவ்வளவு சக்தி அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதனை விடுவிப்பதானது விண்வெளியினூடே வெகு தொலைவிற்கு எண்ணற்ற மின்னணுக்களை பரப்பும். தேகத்தினுள் உள்ள சக்தி மற்றும் உணர்வு நிலையின் பரப்பளவு மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நாம் வெளிப்புறத்தில் சதையினால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஸ்தூல உயிரணுக்களின் பின் மின்னோட்டங்களும் உயிரோட்டங்களும் உள்ளன. இந்த சூட்சும ஆற்றல்களுக்கு பின் எண்ணங்களும் உணர்வுகளும் உள்ளன. எண்ணம் வற்றாதது. உலகம் தோன்றியதிலிருந்து கற்பனையை கடந்த எண்ணிக்கையில் எண்ணங்கள் ஆகாய வெளியினூடே கடந்து சென்றிருக்கின்றன. அவற்றை ஒருவர் எண்ண ஆரம்பிக்க கூட முடியாது. ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்நாளில் எவ்வளவு எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தியுள்ளீர்கள் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒருவித கருத்து கிடைக்க வாய்ப்புண்டு. பல லட்சக்கணக்கானவை. ஒரே 1 வருடத்தில் இல்லை, ஒரே ஒரு நாளில் கூட நீங்கள் எண்ணிய எல்லாவற்றையும் நினைவில் கொள்ள முயற்சி செய்யுங்கள்.
பதிவு செய்யப்படாத கடந்த பல யுகங்களில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனின் எண்ண குவியல்களையும் நினைத்து பாருங்கள். அவை எல்லாவற்றையும் இறைவன் அறிவான். இயற்கையின் நுட்பமான நிகழ்வுகளை கூட மனம் அழக வலிமையற்றது. இங்கு இந்த ஆலயத்தில் உள்ள மின் விளக்குகளில் பாயும் மின்சாரத்தில் எத்தனை மின்னணுக்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கானவை ஒன்றாக சேர்ந்து நடனமாடிக்கொண்டு நீங்கள் பார்க்கும் இந்த ஒளியை உருவாக்குகின்றன. நுண்ணோக்கினாலும் பார்க்க முடியாதபடி மிக நுண்ணியதாக உள்ள இந்த துகள்கள் இங்கிருந்து நியூயார்க்கிற்கு அல்லது உலகின் எந்த பகுதிக்கும் ஒரு சில நொடிகளில் பயணிக்கக்கூடிய வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. விஞ்ஞான பரிசோதனைகள் இதனை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. நமது பூமியில் எத்தனை புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் உறைந்துள்ளன என்று நீங்கள் கணக்கிட முயற்சித்தால் மனம் ஒரு தூரம் வரை சென்று பிறகு நின்று விடுகிறது. தேடும் மனதிற்கு எது தெரியப்படுகிறதோ அது அளவில்லாததாக தென்படுகிறது. ஆனால் ஒரு எல்லைக்கு பின் எண்ணங்கள் பின்பற்ற முடியாத அளவிற்கு மிகவும் சூட்சமமாகி விடுகின்றன. எந்த எல்லைக்கு அப்பால் மனம் ஊடுருவ முடியாதோ அங்கிருந்துதான் இறைவன் அவனது அடிப்படையான பேரொளியை வரையறுக்கப்பட்ட படைப்பை கட்டமைக்கும் பிரபஞ்ச அறிவார்ந்த அதிர்வலையை வீசி கொண்டிருக்கிறான். இறைவனது உண்மையான தன்மை உள்ளுணர்வு மூலமே அறியப்படுகிறது. நமது மனதை சரியாக பயன்படுத்தினால் இறைவனானவன் எவ்வாறு நம் மனம் மற்றும் புத்திக்கு அப்பாற்பட்டவன் என்பதையும் அவனது உண்மையான தன்மை உள்ளுணர்வு என்ற ஆன்மாவின் ஆற்றலால் மட்டுமே உணரப்படும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் அவனது உணர்வு நிலையை உயர் உணர்வு மனம் மற்றும் புத்தியின் மைய கருவின் மூலம் காண வேண்டும். அவனது எல்லையில்லாத தன்மை மனிதனுக்கு ஆன்மாவின் உள்ளுணர்வு மிக்க உயர் உணர்வு நிலை மூலம் தெரியப்படுத்தப்படுகிறது. தியானத்தில் உணரப்படும் ஆனந்தம் சகல படைப்பிலும் பரவியுள்ள நிலையான ஆனந்தத்தின் இருப்பை தெரியப்படுத்துகிறது. தியானத்தில் காணப்படும் ஒளி சூட்சும ஒளியாகும். இதிலிருந்துதான் நமக்கு கண்கூடாக தெரியும் படைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒளியை கண்டு ஒருவன் எல்லா பொருட்களுடனும் ஒரு ஒற்றுமையை உணர்கிறான். சாதாரண மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறான். ஆனாலும் பொதுவாக அதனுடைய உண்மையான தன்மையையும் நோக்கத்தையும் அறியாதவனாய் உள்ளான். இப்பேற்பட்ட குறுகிய அறிவு விலங்குகளுடையதை விட வேறுபட்டதல்ல. இங்கு மவுண்ட் வாஷிங்டனில் எப்பொழுதும் என் குரலால் ஈர்க்கப்பட்ட ஒரு வெள்ளாடு இருந்தது வழக்கம். ஒரு நாள் இந்த ஆலயத்தில் நான் சொற்பொழிவாற்றி கொண்டிருந்த பொழுது இந்த வெள்ளாடு வேகமாக உள்ளே நடந்து வந்து இருக்கைகளின் இடையே உள்ள பாதை வழியே என்னிடம் வந்துவிட்டது. நான் என்ன பேசிக் கொண்டிருந்தேன் என்பது அதற்கு தெரியாது என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆனால் அது என் குரலை மட்டுமே கேட்க விழைந்தது. ஆனால் நீங்கள் இந்த சொற்பொழிவுகளுக்கு சொற்களை கேட்க மட்டுமே அல்லாது அவைகளின் பின் உள்ள இறைவனின் இருப்பை உணரவும் வருகிறீர்கள். நீங்கள் உங்கள் உணர்வு நிலையை இறைவனது உணர்வு நிலையுடன் ஒன்றி இசைவித்து அந்த ஆனந்த ஓட்டத்தில் நிலைத்திருந்தால் அவனுடனான ஒன்றிய நிலையை உணர்வீர்கள். நான் பெற்றுள்ள எல்லா ஞானமும் அகத்தே உள்ள இறைவனது உணர்வு நிலையுடன் ஒன்றிசைவிக்கப்பட்டுள்ளதால் கிடைக்க பெற்றவையே. இதை நீங்களும் சாதிக்க முடியும். ஆன்மீகமாக ஒருவர் முன்னேறி அனைத்து உயிர்களுடனான தனது உறவு முறையை அறிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் அவரது பொறுப்பு அதிகமாகிறது. இயேசு மற்றவர்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொண்டு துன்பப்படுவதற்கும் தயங்கவில்லை. நாம் கூட குளிராலும் வியாதியாலும் நடுங்கும் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு அது ஒரு பயங்கர கனவு போன்றது. அவர்களுடையது துயரங்களிலிருந்து எவற்றையெல்லாம் நாம் துடைக்கிறோமோ அவற்றையெல்லாம் நாம் இறைவனிடம் கூட துடைக்கிறோம். தன் குழந்தைகள் துன்புறும் போது அவன் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அவனை துன்புறுகிறான். இந்த நேரத்தில் உங்களில் பெரும்பாலோர் அழகையும் அமைதியையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்று லூயிவில்லில் இருப்பவர்களை பற்றி சிந்தியுங்கள். வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கானோர் அங்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றனர். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு தடவை நான் பல நாடுகளை வாட்டி வதைக்கும் பேராபத்துகள் என்பது எதுவும் இல்லாமல் அமெரிக்கா எவ்வளவு அற்புதமாக உள்ளது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். பின்னர் இறைவன் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கினை எனக்கு காண்பித்தான். ஸ்பெயின் நாட்டில் நடக்கும் போரில் கொல்லப்படும் ஆயிரக்கணக்கானோரின் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் அதிர்வுகள் உலகமெங்கும் இம்மாதிரியான வெள்ளங்கள் மற்றும் பேராபத்துகளுக்கு காரணமான வாயு மண்டல மாற்றங்களை விளைவித்துள்ளன. போரானது அனைத்து இயற்கையின் சமநிலையையும் இணக்கத்தையும் தடுமாற செய்து இயற்கை அழிவுகளை விளைவிக்கும் தீய அதிர்வுகளை கக்குகிறது. இறைவன் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான். மேலும் மனிதன் அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான். இதுதான் எல்லா இன்னல்களுக்கும் காரணம். இறைவனால் கொடுக்கப்பட்ட சுய விருப்பத்தின் துஷ்பிரயோகம் பயங்கரமான விளைவுகளை கொண்டுள்ளது. என்னை தவறு செய்ய அனுமதித்து பல வருடங்களுக்கு பின் நான் செய்த செயலினால் விளைந்த தீங்கை உணர்ந்து கொள்ள செய்வதை விட
நான் தவறு செய்ய போவதை ஒருவர் என்னிடம் சுட்டு காட்டுவதையே நான் விரும்புவேன். எல்லா துன்பங்களுக்கும் காரணமான அறியாமையை சாத்தான் உருவாக்கினான். ஆகையால் துன்பம் என்பது இறைவனின் வேலை அல்ல, மாறாக சாத்தானின் சக்தியான மாயை அல்லது மயக்கத்தினுடையது. இந்த சக்தியானது மனிதர்களை தமது செயல்களுக்கான விளைவுகளை யோசிக்க விடாமல் செய்து அவர்களை தவறிழைக்க தூண்டி இவ்வாறாக தம்மேல் துன்பத்தை வரவழைத்து கொள்ளச் செய்யும் அறியாமையை உண்டு பண்ணுகிறது. ஸ்பெயின் நாட்டில் போர் புரிந்து கொண்டிருப்பவர்கள் அரசாங்க படைகளும் சரி எதிரி படைகளும் சரி தாம் சரியான செயலை செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறார்கள். தவறிழைப்பதை தவிர்க்கும் ஒரே வழியானது எது தவறு என்பதை அறியும் பகுத்தறிகின்ற விவேகத்தை வளர்த்து கொண்டு பிறகு அத்தவறை செய்யாமல் இருக்க உறுதி பூணுவதாகும். ஒரு அநீதி மற்றொரு அநீதிக்கு எதிராக போராடுவது ஒரு நீதி ஆகாது. மனிதனின் உண்மையான எதிரி அறியாமையே. அது இந்த பூமியிலிருந்து விரட்டப்பட வேண்டும். போர்க்காலத்தை கொண்டு வர தேவையான எல்லாவற்றையும் நாம் இன்று உலகத்தில் பெற்றிருக்கிறோம். மனிதனின் சுயநலம்தான் அதை முடியாததாக செய்கிறது. தேவையற்ற பயங்கர துன்பங்கள் மனிதனின் குறுகிய நோக்குடைய சுயநலத்தால் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஏழை மக்களுக்கு உணவும் உடையும் கொடுக்க செய்ய வல்ல பணம் மாறாக அழிவு செயலுக்காக செலவிடப்படுகிறது. அறியாமையால் விளைந்த இந்த சுயநலமே உலகின் இன்னல்களுக்கு அடிப்படை காரணம். ஒவ்வொரு மனிதனும் தான் சரியானதை செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறான். அவன் தனது நலத்தை மட்டுமே பூர்த்தி செய்ய நாடும் பொழுது தனது சொந்த மற்றும் மற்றவர்களது மகிழ்ச்சியையும் நிச்சயமாக அழிக்கப் போகும் காரண காரிய கர்ம நியதியினை செயல்பட வைக்க ஆரம்பிக்கிறான். மனிதனின் அறியாமையால் விளைந்த உலக துயரங்களை நான் அதிகம் பார்க்க ஒவ்வொரு வீதியும் பொன்னால் வேயப்பட்டிருந்தாலும் மகிழ்ச்சியானது நிலைத்திருக்காது என்று எனக்கு மேன்மேலும் தெளிவாக புரிகிறது. மகிழ்ச்சியானது மற்றவர்களை மகிழ்விப்பதில், மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க தன் சொந்த நலனை தியாகம் செய்வதில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை செய்வாரெனில் அப்பொழுது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அனைத்தும் கவனித்து கொள்ளப்படும். இயேசு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று கூறிய பொழுது இதைத்தான் பொருள்பட்டார். எல்லா மதங்கள் மற்றும் நாடுகளின் ஒரு கூட்டு ஸ்தாபனம் தேவை. ஆனால் அத்தகைய ஒரு ஒருமை ஒவ்வொரு தனி மனிதனும் இறைவனின் நேரடி தொடர்புக்கு இட்டு செல்லும் அந்த தியானத்தில் ஈடுபட்டால் தான் நடக்கும். அவனுடனான தொடர்புதான் தீர்வாகும். ஒருவன் இறைவனை அறிந்து விட்டால் மற்றவர்கள் எல்லாம் தன்னிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்று இனிமேல் நினைக்க மாட்டான். அத்தகைய ஞானம் ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களுக்கும் வந்தால் ஒழிய பூமியில் சுதந்திரம் இருக்காது. இங்கு அமெரிக்காவில் கூட சுதந்திரம் முழுமையாக இல்லை. துன்பம் இன்னும் கூட மிகுதியாக உள்ளது. நாம் ஒவ்வொருவரும் அமைதி மற்றும் ஆனந்தத்தை நமது நாட்டிற்கும் எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு வர கடமைப்பட்டுள்ளோம். ஒருவர் தன்னுடைய சொந்த நாட்டிடம் மட்டுமன்றி மற்ற நாடுகளிடமும் தன்னுடைய சொந்த குடும்பத்திடம் மட்டுமன்றி எல்லா மனித இனத்திடமும் அக்கறை காட்ட வேண்டும். சாதாரண மனிதனுடைய அக்கறை தான் மற்றும் தனது சுற்றுப்புறங்கள் வரை மட்டுமே உள்ளது. ஆனால் இறைவனை அறிந்தவனோ முழு உலகத்துடன் தன்னை அடையாளம் காண்கிறான். ஆன்மீகமாக்கப்பட்ட உங்கள் உணர்வு நிலையின் பங்கை சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். உங்கள் பங்கு மிகவும் பொருள் செறிந்ததாக இருக்கலாம். இறைவனை அறிவதற்கு நீங்கள் அவனை போல் ஆக வேண்டும். நமது அத்துமீறல்கள், இறைவனை பற்றிய மறதி மற்றும் இறைவனிடம் பெறும் அலட்சியம் ஆகியவை இருப்பினும் அவன் நமக்கு உயிர் மற்றும் இந்த உலகத்தில் அந்த உயிரை தாங்கும் அனைத்தையும் நமக்கு தருகிறான். இறைவனை விட மேலானது எதுவும் இல்லை. அவனிடம் காட்டும் அலட்சியம் மிகப்பெரிய பாவம். அவனை அறிவதற்கு தம்மிடம் உள்ள அனைத்தையும் துறக்க விருப்பமில்லாதவர்கள் அவனை அறிய மாட்டார்கள். எவரெல்லாம் இறைவனை காண விரும்புகின்றனரோ அவர்கள் எல்லாம் அவனுக்காக மற்ற எல்லாவற்றையும் துறக்கும் வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு தன் சீடர்களை கெத்செமனில் விழித்திருந்து தன்னுடைய பிரார்த்தனை செய்ய கோரிய போது இந்த உண்மையைத்தான் அவர்களுக்கு புரிய வைக்க முயன்று கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் உறக்கத்தில் ஆழ்ந்த பொழுது அவர் வருத்தத்துடன் கூறினார், ஆன்மா உண்மையிலேயே விரும்புகிறது, ஆனால் உடல் பலவீனம் உள்ளது. மனிதன் ஆட்டுவிக்கப்படும் ஒரு பொம்மையை போன்றவன். அவனை பிணைத்துள்ள கயிறுகளான அவனது பழக்கங்கள், உணர்ச்சிகள், பெரு விருப்பங்கள் மற்றும் புலன்கள் அவனை ஆட்டுவிக்கின்றன. அவைகள் அவனது ஆத்மாவை பிணைக்கின்றன.
இறைவனை அறிவதற்காக எவர் தம்மை விடுவித்துக் கொள்ள விருப்பம் இல்லாதவரோ அல்லது வறுமையற்றவரோ அவர் அவனை அறிய மாட்டார். நான் இந்த பந்தங்களிலிருந்து என்னை தனிப்படுத்தி பார்க்கிறேன். நான் உண்கிறேன், சில சமயங்களில் நான் உண்பதில்லை. நான் உறங்குகிறேன், சில சமயங்களில் நான் உறங்குவதில்லை. சரீர தேவைகள் எனக்கு அவசியமில்லை என்பதை எனக்கே நிரூபித்துக் கொள்வதற்காக அவை அனைத்தையும் விட்டுவிட்டேன். இறைவன் உண்பதோ அல்லது உறங்குவதோ இல்லை. அவன் புலன்களாலும் பழக்கங்களாலும் கட்டுண்டு இல்லை. இதுதான் அவனை இறைவன் ஆக்குகிறது. நாமும் அவனுடைய பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளோம். அவனை அறிவதற்காக அனைத்தையும் துறக்க வல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவனுக்காக அனைத்து சோதனைகளையும் நான் கடந்து வந்து இருந்தாலும் இறுதியில் இந்த உலகத்தில் நான் விரும்பிய அல்லது எனக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் எனக்கு அளித்துள்ளான். நான் அவை அனைத்தையும் திருப்பி கொடுத்து விட்டேன். ஏனெனில் அவன் எனக்கு அளவிட முடியாத ஒரு மகத்தான வெகுமதியை அருளியுள்ளான். இரவும் பகலும் இறை பேரானந்தம். அந்த பேரானந்தத்தில் என் நெஞ்சத்தில் எழும் அனைத்து ஆசைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. தியானம் அறியாமை எனும் மூடுபனியை விளக்குகிறது. வியாச முனிவர் அருளிய பகவத்கீதையில் கூறுவதாவது: உங்களுடைய உள்ளார்ந்த அறிவு அறியாமையால் மறைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் மாயையில் சிக்குண்டு வாழ்க்கையில் தடுமாறுகிறீர்கள் என விளக்குகிறான். ஒருவரது ஆற்றல் அளவை தெரிந்து கொள்ளாமல் தனக்கே நேரும் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் செல்வாக்கு ஆகிய இழப்பு மற்றும் மற்றவர்களுக்கு விளையும் தீமை போன்ற விளைவுகளை அலட்சியம் செய்து மாயையினால் தொடங்கப்படும் செயலானது தாமச அறியாமை வினை எனப்படும். அறியாமை என மூடுபனி தியானத்தால் விளக்கப்படும் பொழுது நீங்கள் சரியான மார்க்கத்தை காண்பீர்கள். இனிமேல் நீங்கள் துன்பப்பட மாட்டீர்கள். நீங்கள் நிரந்தரமான நிறைவை காண்பீர்கள். உண்மையாகவே ஞானத்துக்கு சமமானது இவ்வுலகில் எதுவுமில்லை. காலப்போக்கில் யோகத்தில் தியானத்தில் வெற்றியடைந்த பக்தன் தன் ஆத்மனில் இதை தானாகவே உணர்கிறான். பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 38. இந்த உண்மைகள் அனைத்தும் என்னால் உண்மையில் உணரப்பட்டவை. மெய்ப்பொருளை உண்மை, சத்தியம்தான் மெய்மையானது. ஆத்ம அனுபூதி என்பது ஒருவர் புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஏதோ ஒன்றல்ல. அது சொந்த அனுபவத்தின் மூலமாகவே வருவதாகும். ஒவ்வொரு மதமும் உண்மையை உணர்ந்தறிதலை, அதாவது இறைவனை பற்றிய அனுபவத்தை தான் வெறும் பிடிவாத கொள்கையை அல்ல, அதனை பின்பற்றுவர்களுக்கு கொணர வேண்டும். இயேசு கிறிஸ்து எதனை உணர்ந்தாரோ நாமும் அதனை அனுபவிக்க வேண்டும். தன்னை பின்பற்றி நடப்பவர்களை தன்னை ஒரு தனித்துவம் படைத்தவராக வழிபட வேண்டும் என அவர் போதிக்கவில்லை. மாறாக இறைவனுடனான தன்னுடைய ஒன்றுதலில் தான் அனுபவித்ததை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என போதித்தார். இதை தியானத்தாலும் இறைவனுடைய விதிமுறைகளை பின்பற்றுவதாலும் மட்டுமே அடைய முடியும். இயேசுவை அவர் இயேசு என்பதனால் மட்டுமே வழிபடுவது போதாது. அவர் போதித்த அனைவருக்கும் பொதுவான தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் அவரை போலவே ஆக முயலுங்கள். நாம் இங்கே இப்புவியில் இந்த குறிப்பிட்ட தேக உருவத்தில் நமது பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேறுவதற்காகவே சிறிது காலத்திற்கு மட்டுமே இருக்கிறோம். நாம் இப்பொழுது எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? இறைவனின் படைப்பாகிய கனவு நாவலில் எத்தனை பக்கங்கள் ஏற்கனவே புரட்டப்பட்டு விட்டன என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் சால்ட் லேக் சிட்டிக்கு விஜயம் செய்த பொழுது ஒரு மாபெரும் சமுத்திரத்தையும் கரையில் பெரிய யானைகள் நடந்து கொண்டிருந்ததையும் மனக்காட்சியில் கண்டேன். பின்னர் ஒரு புராதன பெரிய யானையின் எலும்பு கூட அங்கே சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டதை பற்றி அறிந்தேன். மனிதர்கள் என்ற காரணத்தால் நாம் ஒவ்வொரு பழக்கத்தையும் குறைபாட்டையும் ஒதுக்கி தள்ளுவதற்கும் நமது உணர்வு நிலையை அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களை ஊடுருவி கொண்டு மட்டுமல்லாது விண்மீன்களுக்கு அப்பாலும் சென்று அடையும் அளவு படைப்பு முழுவதும் பரப்புவதற்கும் நமக்கு இறைவன் அளித்த சக்தி உள்ளது. நம்முடைய இயற்கையான இயல்பாகிய பரந்த தன்மை இன்னும் பெரிய விண்வெளியையும் உள்ளடக்கியது. இத்தகைய பெரிய சாத்தியம் நம்முள் புதிந்துள்ளது. நாம் எல்லையற்றவர்கள். நான் அந்த எல்லையற்ற பிரதேசத்தில் வாழ்கிறேன். மேலும் எப்பொழுதாவது ஒருமுறை நான் தான் தேகத்தை பற்றி உணர்கிறேன். நீங்கள் இப்பொழுது வரம்பிற்குட்பட்டவராக இருக்கிறீர்கள். ஆனால் ஆழ்ந்த தினசரி தியானத்தின் மூலம் உங்கள் உணர்வு நிலையை எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லையற்றதற்கு மாற்ற வல்லவராகும் பொழுது நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். நீங்கள் உடலின் கைதியாக இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. நீங்கள் இறைவனின் குழந்தை. அந்த இறை பிறப்புரிமைக்கு ஏற்ப நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் இதயத்தில் இறைவனுக்கு முதலிடம் தாருங்கள். உங்கள் மனம் எங்கிருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் உங்கள் நேரத்தை கழிப்பீர்கள். இறைவன் உங்களுக்கு விளையாடவோ அல்லது படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ சக்தி கொடுக்காமல் இருந்திருந்தால் என்னவாகி இருக்கும்? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
எனவே அவன் உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் பெற வேண்டும். உங்கள் இதயத்தில் என்ன இருக்கிறதென்று இறைவன் அறிவான். அங்கே அவனுக்கு முதலிடத்தை அழியுங்கள். இறைவனை பற்றுவதற்கான ஒரே வழி அன்புதான். அவனை பற்றி தியானம் செய்து பிறகு ஆழ்ந்த பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீதான் என் உணர்வு நிலைக்கு பின்னே உள்ள பேராற்றல். நான் உன்னை நேசிக்கிறேன். எனக்கு உன்னை வெளிப்படுத்துவாயாக. அவன் மீது தியானம் செய்வதற்காக உறக்கத்தை நீங்கள் கைவிடும் பொழுதும், சுயநலத்தை கைவிட்டு உங்கள் சகோதரர்களில் அவன் துன்புறுவதைக் கண்டு நீங்கள் கதறும் பொழுதும் அவன் உங்களிடம் வருவான். நீங்கள் உண்மையாகவே அவனுக்காக தியாகம் செய்யும் பொழுது உங்கள் அன்பு வலையில் அவன் சிக்கிக் கொள்கிறான். வேறு எதுவும் அவனை கைப்பற்ற முடியாது. அறிவு அன்பிற்கு வழிகோலுகிறது. உங்களுக்கு தெரியாததை நீங்கள் நேசிக்க முடியாது. எனவே இறைவனை நேசிப்பதற்கு முன்பு அவனை பற்றிய அறிவு வேண்டும். இந்த அறிவு லாகிரி மகாஷயர் கொடுத்த உத்தியாகிய கிரியாயோக பயிற்சியினால் வருகிறது. நீங்கள் இறைவனை அறியும் பொழுது நீங்கள் அவனை நேசிப்பீர்கள். மேலும் நீங்கள் அவனை நேசிக்கும் பொழுது நீங்கள் உங்களையே அவனிடம் அர்ப்பணித்து விடுவீர்கள். இறைவனுக்கான உங்கள் பக்தியும் அவனை பற்றிய விழிப்புணர்வும் முழுமை அடையும் வரை ஓயாதீர்கள். நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டிய வேளையில் உறக்கத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். இறைவனுக்கு முன் எதற்கும் முன்னுரிமை கொடுக்காதீர்கள். அவனது அன்புதான் இருப்பதிலேயே மகத்தான அன்பு. நீங்கள் மற்ற பொருட்களுக்கு எவ்வளவு காலம் முதலிடம் கொடுப்பீர்களோ அதுவரையில் அவன் காத்திருப்பான். ஆனால் உங்களுடைய தாமதம் மிக நீண்டதாக இருக்கலாம். உங்களுடைய இன்னல்களும் மிக அதிகமாக இருக்கலாம். காலம் தாழ்த்தாதீர்கள். நீங்கள் அவனுடன் தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்துள்ளீர்கள் என்ற உங்கள் மனசாட்சியின் உண்மையில் நிச்சயமாயிருங்கள். நீங்கள் அவனை உங்கள் சொந்த கண்களால் பார்க்கும் வரையில் அல்லது உங்கள் இதயத்தில் அவனை உணரும் வரையில் ஓயாதீர்கள். முயற்சியை கைவிடாதீர்கள். பிறப்பு, விளையாட்டு, திருமணம், குழந்தைகள், முதிய வயது, வாழ்க்கை முடிந்துவிட்டது. இது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை அதைவிட ஆழமானதும் மிக அற்புதமானதும் ஆகும் என்பதை நான் கண்டுவிட்டேன். நீங்கள் இறைவனை அறியும் பொழுது மேற்கொண்டு துன்பம் எதுவும் இல்லை. நீங்கள் நேசித்து மரணத்தில் இழந்துவிட்ட அனைவரும் அமர வாழ்வில் மீண்டும் உங்களுடன் இருப்பார்கள். எவரை உங்களுக்கே சொந்தமானவர் என கருதுவது என்று உங்களுக்கே தெரியாது. ஏனெனில் ஒவ்வொருவரும் உங்களுடையவரே. இறைவனின் அழகு பரந்ததாகும். மலர்களை அவற்றின் அழகிற்காக ரசிப்பது நல்லதே. ஆனால் அதைவிட மிக சிறந்தது அவற்றின் தூய்மைக்கும் அழகிற்கும் பின் இறைவனின் திருமுகத்தை காண்பதாகும். இசையினால் இசையின் பொருட்டே தன் வசம் அழைப்பது அதிலுள்ள இறைவனின் படைப்பு திறம் வாய்ந்த நாதத்தை கேட்பதற்கு நிகராகாது. படைப்பின் வரம்புக்குட்பட்ட அழகுகளில் இறைவன் உள்ளார்ந்து உள்ளான் என்றாலும் வடிவம் மற்றும் வரம்பிற்கு அப்பால் ஒருவருடைய நித்திய ஆத்மாவை உணர்ந்து கொள்வது விவேகமாகும். மவுண்ட் வாஷிங்டன் மற்றும் என்சிடஸில் உள்ள ஆசிரம நிலங்களை நான் எவ்வளவு விரும்புகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அவற்றின் அழகு என்னை ஒருபோதும் சலிப்பூட்டுவதில்லை. ஆனால் இறைவன் சமீபத்தில் ஒரு விழிப்பூட்டும் அனுபவத்தை எனக்கு அளித்தான். நான் மக்கள் அமர்ந்து கொண்டும் உரையாடி கொண்டும் இருப்பதை உள்முகமாக கண்டேன். அதில் ஒருவர் ஒரு செயலை முன்னுரைத்தார். ஆனால் மற்றொருவர் கூறினார், இல்லை, பரமஹம்சர் நாம் அதை செய்யக்கூடாது என போதித்துள்ளார். நான் திடீரென்று இது நான் இவ்வுடலில் உயிருடன் இல்லாத பிறகு பல வருடங்களுக்கு பின் நிகழப்போகிற ஒரு காட்சி என்று உணர்ந்தேன். ஒரு கணம் நான் அதிர்ந்து போனேன். பிறகு சாதாரண உணர்வு நிலைக்கு நான் திரும்பினேன். இவ்வுலகத்தில் உள்ள எதனுடனும் பற்று வைத்துக் கொள்வதில் பயன் ஒன்றும் இல்லை. இறைவனுடைய பிரபஞ்ச நாடகத்தில் எத்தனையோ பொருட்கள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கின்றன. விமான தளங்கள் அழிக்கப்படுவதையும் கடல் இறந்தவர்களால் நிரப்பப்பட்டு இருப்பதையும் இன்னும் நிகழப்போகிற இதர விஷயங்களையும் நான் காண்கிறேன். என் இதயத்தில் நான் இல்லாத ஒரு உலகத்தை காண்கிறேன். அந்த சுதந்திரத்தை இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இறுதியாக வழங்குகிறான். ஒரு பெரிய மகான் கூறினார், நான் எங்கே இருப்பேன் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஓ இறைவா. ஆனால் உன்னை பற்றிய மறதியினால் என்னை தண்டித்து விடாதே. இதைவிட பெரிய தண்டனை இல்லை. இயேசு கூறினார், ஊனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இறை தொடர்பினால் எல்லா வேதனைகளும் நீக்கப்பட்டுவிடும். துன்பமாகிய பயங்கர கனவிலிருந்து விழித்தெழுங்கள். நீங்கள் ஒரு கனவில் எதிரியினால் துரத்தப்பட்டு தெருவில் ஓடிக்கொண்டிருப்பதாக உங்களை காணலாம். திடீரென்று நீங்கள் சுடப்படுகிறீர்கள். அத்துடன் நீங்கள் நினைக்கிறீர்கள், என்ன பயங்கரம், நான் இருந்து கொண்டிருக்கிறேன், இவ்வுலகை விட்டு நீங்க நான் வருத்தப்படுகிறேன். பிறகு நீங்கள் இறந்துவிட்ட உங்களை காண்கிறீர்கள். உங்கள் தேகம் தகனம் செய்யப்படுகிறது. பின்னர் சாம்பல் கரைக்கப்படும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் துக்கம் அனுசரிக்க வருகின்றனர். ஆனால் திடீரென்று நீங்கள் விழித்தெழுந்து அது ஒரு கனவுதான் என்பதை காண்கிறீர்கள். நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். இது மரணத்தின் போது என்ன நிகழ்கின்றதோ அதை போன்றே இருக்கிறது.
இறைவன் எனக்கு ஒரு தெய்வீக காட்சியில் ஸ்பெயினில் நடக்கும் போரில் இறந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் இறப்பின் ஒரு பயங்கர கனவை மட்டுமே காண்கின்றனர் என்பதை காட்டி அருளினார். தேகத்திலிருந்து அவர்களுடைய உணர்வுகள் நீக்கப்பட்ட உடனேயே ஒரு பயங்கர கனவிலிருந்து விழித்தெழுவது போல விழித்து உடனின்று விடுதலை பெற்று விட்டதற்காக மகிழ்ச்சி அடைகின்றனர். நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் கனவின் ஒரு பகுதியே. மனிதன் போர் என்னும் பயங்கர கனவை தானேதான் உருவாக்கியுள்ளான். ஆனால் அதற்கு பலியானவர்கள் தேகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு அது தாங்கள் விழித்தெழுந்து விட்ட ஒரு பயங்கர கனவு மட்டுமே என்பதை அவர்கள் உணர்கின்றனர். அவர்களுக்கு தாங்கள் இறக்கவில்லை என்று தெரிகிறது. இது ஒரு பெரிய பர தத்துவ உண்மையாகும். நீங்கள் கனவு கண்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமானால் கனவில் நிகழும் உங்களுடைய கெட்ட அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் வேதனைப்பட மாட்டீர்கள். ஆனால் கண்டவுடன் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டால், அதில் உங்கள் தலை மீது யாராவது ஓங்கி அடித்து உங்களை கொன்றால், நீங்கள் விழித்தெழுந்து அது நிஜமல்ல என்பதை புரிந்து கொள்ளும் வரை அந்த கனவு மரணம் ஒரு உண்மையான பயங்கர அனுபவமாக தோன்றுகிறது. மரணத்திற்கு பிறகும் இதுவே தான் நிகழ்கிறது. நீங்கள் இந்த தேகத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் நீங்கள் இறக்கவில்லை என்பதை உணர்கிறீர்கள். நீங்கள் ஒரு பயங்கர கனவிலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். எனவே மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு ஸ்தூல கனவு தேகத்தில் சிறைப்பட்டு இருப்பதிலிருந்து உணர்வு நிலையை விடுவித்தலாகும். அந்த விடுதலை பெறும் சுதந்திர உணர்வை கொடுக்கிறது. நாம் ஒருபோதும் மரணத்தை நாடக்கூடாது. மாறாக மரணம் அதற்கேற்ற காலத்தில் நிகழும் போது அதனை ஒரு கனவே தவிர வேறு எதுவுமில்லை என நாம் காண முடியும்படியாக நமது உணர்வு நிலையை தியானத்தாலும் இறை தொடர்பினாலும் தயார் செய்து கொள்ள வேண்டும். நான் விரும்பும் எந்த சமயத்திலும் என்னால் வாழ்க்கை மற்றும் இறப்பின் கனவு தன்மையை காண முடிகிறது. ஆகவேதான் இந்த தேகத்திற்கு நான் ஒரு முக்கியத்துவத்தையும் அளிப்பதில்லை. இறைவனுடன் ஒன்றிய நிலையில் வாழ்க்கை ஒரு கனவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரம்பொருளின் உணர்வு நிலையில் வாழுங்கள். இறைவனுடனான அந்த ஒன்றிய நிலையில் வாழ்க்கை ஒரு கனவு என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் முயற்சியை மேற்கொண்டால் அதை அறிவது மிகவும் சுலபமாகும். துன்பம் நேரும் பொழுது உங்களுடைய உணர்வு நிலையை தேகத்துடன் அடையாளப்படுத்துவதிலிருந்து பிரிப்பது மிகவும் கடினமாகும். எனவே உங்களுக்கு வலிமையும் ஆரோக்கியமும் இருக்கும் பொழுதே இப்பொழுதே விவேகத்துடன் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். லௌகீக ஆசைகள் இறைவனுக்கான ஆசையை அகற்றிவிடும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் எவரோ ஒருவர் எனக்கு இதுவோ அல்லது அதுவோ தேவைப்படுகிறது என என்னிடம் கூறுகிறார். அது கேலிக்குரியதாக தோன்றுகிறது. ஏனெனில் எனக்கு தேவை என்று என்னிடம் கூறப்பட்டவைகளை ஆயிரக்கணக்கானோர் பெற்றிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். அவர்களுக்கு அது தேவையில்லை எனில் எனக்கு எதற்கு? உங்களுடைய ஒரே உண்மையான தேவை இறைவன். வேறு எந்த தேவையும் இல்லை. உடைமைகளுடனோ இசையுடனோ புத்தகங்களுடனோ உணவுடனோ அல்லது வேறெந்த புலன் இன்பங்களுடனோ பற்று கொள்ளாதீர்கள். இறைவனில் உங்களுக்கு அமர வாழ்வு உள்ளது. இந்த மாபெரும் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் வாழ்க்கையில் உங்களுடைய திட்டங்கள் முந்திக் கொண்டு விடும். அத்துடன் நீங்களும் அவற்றால் பிணைக்கப்பட்ட நிலையிலேயே இறக்க நேரிடும். நீங்கள் அவனுடன் ஒன்றிணைந்தால் நீங்கள் இந்த கனவு பூமிக்கு மீண்டும் திரும்பி வர வேண்டிய கட்டாயமில்லை. இப்பூமியில் இறைவனுடைய குழந்தைகளுக்கு சேவை புரிவதன் மூலம் அவனுக்கு சேவை புரிய உங்கள் விருப்பப்படி நீங்கள் வருவதற்கும் போவதற்கும் சுதந்திரமானவர்கள். இறை ஆனந்தத்தில் நீங்கள் வாழ்வீர்களானால் மரணம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் இயந்திர கதியில் பிரார்த்தனை செய்தால் அந்த நிலையை அடைய மாட்டீர்கள். உங்களுடைய பிரார்த்தனையில் இறைவன் செவிமடுக்கிறான் என்ற நம்பிக்கையுடன் முழுமையாக ஆழ்ந்து விடுங்கள். இவ்வாறாக தீவிர ஊக்கத்துடன் அன்புடன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அவன் எந்த நேரத்திலும் உங்களிடம் வருவான். ஓம் தொடரும்.